வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து 3 அப்டேட் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துடைய அப்டேட்டு. ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான் கூட நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதே மாரி நெறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. பூஜா ஹெக்டேலாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கிற இந்த படத்தினுடைய கிளிம்ஸு, அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஒரு சாங்குடைய கிளிம்ஸு இது எல்லாமே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றுட்டு வர நிலையில இந்த படத்துடைய போஸ்டர் எல்லாமே ரிலீஸ் ஆகி ரசிகர்கள கொண்டாட வச்சுட்ருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த படம் வந்து இந்த சித்திரை மாசம் வரும். அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி வரும்ன்ற மாரி அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த படம் வந்து அந்த டைமுக்குள்ள முடிக்க முடியல அப்படின்றதால இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் ஆகஸ்ட்டுக்கு தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சுதந்திர தினத்த முன்னிட்டு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில இந்த படம் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலா சன் பிக்சர்ஸ் இத வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 14 சுதந்திர தினத்துக்கு ஒரு நாள் முன்னாடி. அன்னைக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் லீவு. அப்போ வியாழக்கிழமை கவர்மெண்ட் லீவு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சுதந்திர தினம் அன்னைக்கும் கவர்மெண்ட் லீவு. அதுக்கப்புறம் சனி, ஞாயிறுன்னு சொல்லி 4 நாட்கள் ஒரு மாதிரி அரசு விடுமுறை மற்றும் வீக்கெண்டுன்னு சொல்லி இந்த படம் வேற லெவலான வசூல வந்து குவிக்க போகுது அப்படின்ற மாரி தகவல்லாம் சொல்லிட்டு வராங்க. ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் படம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட்டா இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில. ஸோ அந்த படம் கிட்டத்தட்ட 650லேருந்து 700 கோடி வசூல் பண்ணி அதுதான் முதல் இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நிலையில 1000 கோடிய தமிழ் சினிமா எதுவுமே அடிக்கல. கன்னட சினிமா அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமாலாம் அடிச்சிருச்சு. ஆனா தமிழ் சினிமா தான் அடிக்கல. ஹிந்தி சினிமா கூட அடிச்சிருச்சு அப்படின்ற மாரி தகவல்லாம் சொல்லிட்டு வர நிலையில, இந்த ரஜினிகாந்த் தான் வந்து 1000 கோடிய தொடணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குதுன்னு எல்லாருமே பேசிட்டு வராங்க. இந்த நிலையில தான் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படங்கள் என்னென்ன சாதனைகள் பண்ணுது, லியோ, விக்ரம் இது போன்ற படங்கள் மிகப்பெரிய சாதனைகள படைச்சது. ஸோ அதனால அவருடைய கதைக்களம் எல்லாருக்குமே இப்ப இருக்கிற ரசிகர்களுக்கு புடிச்சிருக்கிறதால, ஸோ அவர் வந்து ரஜினி கூட சேரும்போது வேற ஒரு லெவலான ஒரு மாஸ் ஒண்ணு ஏறிடுச்சு. ஸோ அது வந்து கிளிம்ஸு அதுக்கப்புறம் அந்த போஸ்டர் எல்லாத்துலயுமே நம்ம பார்க்குறோம். அந்த சிக்கிடி வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு சாங் அது வேற லெவலா ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இந்த நிலையில இந்த படத்துடைய ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி ரிலீஸ் டேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த போஸ்டரே வந்து ரொம்ப லோகேஷ் கனகராஜ்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாரி நிரூபிக்கிற மாரியான ஒரு போஸ்டர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விசில் அடிக்கிற மாரி ரொம்ப வெறித்தனமான ஒரு போஸ்டர் அது. ஸோ அதே வந்து எல்லாருக்குமே ரொம்ப கேட்சியா புடிச்சிருக்கு. ரொம்ப கூஸ்பம்ப் மூமெண்ட்டான ஒரு போஸ்டர் அது. ஸோ அதையும் ஷேர் பண்ணி எல்லாருமே போயிட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பா 1000 கோடி அடிக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷ் நடிச்சிருக்கிற படம் தான் இட்லி கடை. இந்த படத்தில தனுஷ், நித்யா மேனன்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில அருண் விஜய் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. குத்துச்சண்டை வீரரா அவர் நடிச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளிய அவர் அந்த போஸ்டர்லாம் அதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த நிலையில இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராயன் படம் மிகப்பெரிய வெற்றி. தனுஷ் அவர்களே டைரக்ஷன் பண்ணி ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அதில அவருக்கு ஹீரோயின் இல்ல. ஆனா இந்த படத்தில அவருக்கு வந்து நித்யா மேனன் ஹீரோயினா இருக்கிறாங்க. இடையில நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அக்கா மகனை வச்சு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த படம் நெறைய பேருக்கு வந்து ஒரு மாரி கலவையான விமர்சனங்கள் குடுத்திருந்தாலும், நெறைய பேர் வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து குடுத்திருந்தாங்க. ஆனா, அந்த படம் ஓரளவுக்கு ஓடிச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ, இந்த நிலையில அடுத்ததா ரிலீஸ் ஆவுற இந்த இட்லி கடை மேல அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தது. தனுஷ் அவர்கள் இந்த இட்லி கடை படத்த சூப்பரான ஒரு டேட்ல ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி ஏப்ரல் 10த் வந்து அவரு முடிவு பண்ணியிருந்தாரு. அது வந்து ஒரு சூப்பரான டேட்டு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5 நாள் வந்து லீவ் வருது. ஸோ, அதனால அந்த படம் அதிகமான வசூல குவிக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த தேதியில அஜித்துடைய குட் பேட் அக்லி வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சதும் அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க. அதேபோல இன்னொரு டாக் போயிட்டுருக்குது. அஜித் அவர்களுடைய அடுத்த படத்த தனுஷ் அவர்கள் இயக்க போறார் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து வந்துட்டுருக்குது. ஸோ, அதனால இவர் வந்து பின்வாங்கிட்டாரா அப்படின்றது தெரியல. இந்த நிலையில ஒரு சீனியர் வரும்போது இன்னொரு ஜூனியர் வந்து வழுவிட்டுருக்கிறாரு அப்படின்ற முறையில நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அக்டோபர் 1 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த தேதியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பண்டிகை இருக்கு தமிழ்நாட்ல. தமிழ்நாட்ல இல்ல இந்தியா ஃபுல்லாவே பண்டிகை தான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை. புதன்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகப்போகுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1 அன்னைக்கு தான் வருது. அன்னைக்கு வந்து புதன்கிழமை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜை. அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை விஜயதசமி பூஜை. இதற்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சனி, ஞாயிறுன்னு சொல்லி 5 நாளு இந்த படத்துக்கு அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அதனால ஒரு நாள் கேப் விட்டு திரும்பவும் வீக்கெண்ட் வந்துறதால, இந்த படம் வந்து நல்ல வசூலையே குவிக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ, அவங்க விட்ட டேட்டும் நல்ல டேட் தான். அதுக்கப்புறம் இப்ப புடிச்சிருக்கிற டேட்டும் நல்ல டேட் தான் அப்படின்ற மாரி தான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. கங்குவா படத்துக்கு அடுத்ததா சூர்யா நடிச்சிருக்கிற படம் தான் ரெட்ரோ. கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார். இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படம் வந்து
மே 1 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. இந்த நிலையில இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க கனிமான்னு சொல்லி. அந்த பாடல் வந்து நல்லாவே வரவேற்பை பெற்றுட்டு வருது. ரீல்ஸு அது இதுன்னு சொல்லி ரொம்ப ட்ரெண்டிங்காவே இந்த சாங் போயிட்டுருக்குது. இதில வந்து சூர்யா அவர்கள் ஆடியிருப்பாரு. பூஜா கிட்ட கூட. பூஜா கிட்ட நல்லா எக்ஸ்பிரஷன் பண்ணி ஆடியிருப்பாங்க. ஸோ அத பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனா சூர்யா அவர்கள் ஸ்டெப்லாம் நல்லா இருந்தது. ஆனா மூஞ்ச ரொம்ப அமைதியா ஏதோ கோவத்தில ஆடுற மாரியே ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாருமே அதையும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரு வந்து சந்தோஷமா ஆடுற மாரி, அவரு என்ன எக்ஸ்பிரஷன் குடுத்திருந்தா அந்த பாட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு கிளிம்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதில வந்து வேற மாரியான ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து சூர்யா அவர்கள் குடுத்திருக்கிறாரு. இந்த பாட்டுக்கு ரொம்ப ஆப்ட்டான ஒரு வெர்ஷன் இது. ஸோ இதே ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னொரு வேற லெவல் ட்ரெண்டிங்க்கு போயிருக்கும். ஸோ அத வந்து இதுதான் படத்தில இடம்பெற போதா பாடலா? இல்ல அதுதான் இடம்பெற போதா? இல்ல அது ஒரு வேணும்னே இவங்க எடுத்தாங்களா? அத முதல்ல ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்விஸ்ட் வச்சு பண்ணியிருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா சூர்யா அவர்கள் இதில வெறித்தனமா ஆடுவாரு. அந்த பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பீட்லாம் வரும்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சூர்யா அவர்கள காட்ட மாட்டாங்க. சந்தோஷ நாராயணன் மட்டும் ஆடுற மாரி காட்டியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கும் சூர்யா அவர்கள் வேற லெவலான ஸ்டெப் வந்து போட்டிருக்கிறாரு. மூஞ்சில எக்ஸ்பிரஷன் நாக்க கடிக்குதுன்னு சொல்லி வேற லெவலான ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து குடுத்துருக்கிறாரு. இப்ப அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப வைரலா போயிட்டு